இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாங்க ரொம்ப நாளாச்சு விளாக் எடுத்து நம்ம சம்பத்து வந்திருக்கிறான். இன்றைக்கி ஓட்டுறா சத்தம் கூறி நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சில் போட்டு அதனால் அவனை கூட்டி வந்துருக்கிறேன். 9 கிளப்பு தாங்க வர வாடா ஏறாண்டா. ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ கொடுக்குறேங்க. கொஞ்சம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வைங்க. முடிஞ்ச வீடியோ கொடுக்குறேன். போட்டாளா சரியா நீட்டிங்க பிடிச்சிக்கிட்டான். பின்னு போடுறாங்க இருக்குது எடுத்து போடுறா. பொட்டியில் முன்னாடி வெளியேறா குத்து. போதும் இது ரைட்டு அப்படியே போது விட்ரு மட்டமாக இதாக வண்டிக்கு தாங்க டாப் போடலான்னு இருக்கிறோம். இன்னும் வெயிலில் ஓட்டவே முடியல. குரங்கு டாப் போடலாமா ஆத்தூர் டாப் போடலாமான்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை அந்த கம்பெனி டாப் போடுறானுங்களே அதுமாரி ஏது போடலாமா, எப்படி இருக்கும் சொல்லுங்கள். குரங்கு டாப் போட்டால் ஆத்தூர் டாப்புக்கு 2 டாப் போட்டுட்டு போயிடலாம். அதே காலத்தில் செட்டு வச்சுக்கலாம். 5000 தான் செலவாகும். ஒரு 20,000 ஆகும் மொத்தமாக. 2 தடவை செலவு பண்ணிக்கலாம். இவன் அப்படி தான் டாப் போடுறான்னா வண்டிக்கு தான் விற்கிறேன் டாப் போட மாட்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? வாங்கிக்கலாம். 4.5 லட்ச ரூபா. ஏடா 5 லட்ச ரூபா வேணா கொடுக்குற வண்டி தாங்க. இதில் வீடியோ போட்டிருப்பேன், அப்படியே பாருங்கள். என்ன வட்டி இப்போ களை வெட்டுறியா? எங்கடா களை வெட்டுற? நம்ம ஆளுங்கெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம காட்டில்.
இதா உழவே வராதுடா. ரொட்டேட்டர் தாண்டா போடணும். ஒரு வேற இப்போ பக்கமாக ஓட்டல எடுக்கிறாங்க. இதில் ஓலவே வராதுங்க. பார்ப்பேன் பிரிங்கெல்லாம் கட்டாயி போயிடும்னு நினைக்கிறேன். என்ன செல்லு அதுக்கு செல்லு நேராக பேக் கேமரா போட்டனா ஆன் பண்ணியா? இறக்குதா எல் ஃபுல்லாக விட்டுருக்கா? என்னடா புட்டு மாட்டுதான் ரொட்டேட் தான் கரெக்ட். ரொட்டேட் தான் கரெக்ட். அடிச்சாலும் தான் இருக்கும். ரொட்டேட் தாண்டா கரெக்ட். அடிச்சாலும் புட்டு மாட்டா புட்டு இப்படியே மாட்டுது. எங்கடா வரும்? யாரா நீங்க ஓட்டுன? நானும் ஓட்டுனேன். வர போடுறா அது ஒவ்வொரு கீழே இறங்கி போ. அப்போ தமிழ் சொல்கிறாரு. எல்லாம் சொல்கிறேன் எப்படி ஓட்டுன்னு பாருங்க. நான் சொல்கிறேன் நூறு கம்பெனிச்சு இது. வருமா? வரும் வரும். சும்மா ஓட்டி போறியா இல்லை விதைக்கிறியா? என்ன விதைக்கிற? சோளம் நின்ட்டியா? ரொட்டேட்டு போட்டுருக்கலாம்ல? ரொட்டேட்டு போட்டுவிட்டா அதான் மயிறு வச்சாலும் எலி போட்டு போட்டு நம்ம மாறும். ரொட்டேட்டு ஒரே சேலை போட்டுருக்கலாம். சரி 5 கிலோ போட்டிக்குதா? அப்போனா ஒரு சேலை ஓட்டி தான் போகணும். ரெண்டுமே அரைக்கிறியா? சொல்ல இது மட்டுமா? எல்லாமே ரெண்டுமே வா. அங்கெல்லாம் அங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறா? அது கடலக்கா போட்டு. இதுக்கு மேலே கனமாக பாய்ஞ்சாலும் ஓட்ட முடியாது. இல்லை அது முடியாது. இந்த வேலை இங்கே இங்கே ஓட்ட முடியாது. பாருங்க செராய் காடு உள்ள கலப்பையும் உள்ள ஒரு நுழைய விட மாட்டேங்குது.
ஓரளவுக்கு பேத்து விட்டு அடுத்த சாலுக்கு தானுங்க போயிடும். இல்லை ரொட்டேட்டர் போட்டுருவோம். வேண்டாம் விடுங்க, பார்க்கலாம், இதிலே ஓட்டி பார்க்கலாம் இன்னொரு சுட்டு. ஆனால் செராய மாட்டோம். அதுதான் சொல்கிறேன். ஒரு சால் ஓட்டி விட்டு ரொட்டேட்டர் மாட்டுது. ரொட்டேட்டர் மாட்டி விட்டுருவோம். அது விட்டாதான் தள்ளுவோம். ஆ இந்த 5 கிழமை இருந்தால் இப்படி ஐடியா பண்ணலாம். நீ போன டைமே 9 கிழமையில் ஓட்ட வேண்டியதானே, சோளம் வரைக்கிற காடு தானே. ஐயோ அது 9 கிழமை அஜய். ஆ அது அஜியில் தான், அந்த ஓரம் அஜியாக தாட்டுங்க. காடெல்லாம் அப்பப்போ சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக இந்திதாப்பா சொந்த டேரக்டர் வச்சுக்கிட்டு பண்ணி பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறோம்? இந்த இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாரு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதில் 5 கலப்பினாலும் உழவு விட்டோம்னா வச்சுக்காங்க, கலப்பையா புல் கலப்பி உள்ளே போவோம். இந்த செராயில் தான் உள்ளே போகல. இது அப்படி தான் கிடந்துச்சு. இது இப்போ இப்படி எத்தனை அந்த கார் இப்போ நீ எத்தனை தடவை ஓட்டி வந்து இது பண்ணிட்டா? ஆமாம், அதெல்லாம் நான் ஓட்டினேன். அது இப்போ தான் வந்து அவன் ஓட்டி வச்சுட்டான், உள்ளே வந்துட்டான். சரி, நான் கண்டுக்கிறதில்ல. இல்லை நம்ம சொல்லிவிட்டா அடுத்த நாள் ஃபோன் அடிச்சா போய் பார்த்துக்கிறேன், பாய்வா அது இது பார்த்துட்டு தான் வந்து பேட்ட வைப்போம். நம்ம வண்டியெல்லாம் டைம்லாம் ஆகாது, 10 நிமிஷம் தான். அடிச்சு புதுசு எடுத்துகிட்டு போயிடும். தெரியல. டேய், இன்னும் ஒரு நிமிஷம் தானே வீடியோவே எடுத்துருக்குறான். வேற போகிறாங்க. இவன் வேறு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுங்காட்டி ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். உன் வயசுல கேட்க வேண்டிய ஆட்டமாக இருக்குதா உங்கள் கையெழுத்தான்? இதெல்லாம் பிடிக்கலாம், வெட்டிவிட்டேன். கட்டையெல்லாம் பிடிக்கிட்டு நான் அந்த இடத்துல ஒரு உடம்பு போச்சு. நான் அது முள்ளு குத்துருக்குதுல்ல, அதை நோண்டி அடிச்சு பண்ணி சாப்பி விட்டுலாம். இந்த பெருக்கிட்டுலாம் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, காட்டை குடிச்சு தான் போச்சேன். யார் இதெல்லாம் ஒன்று ஓட்டினது? இது மலர்ந்து பூரா அள்ளி விட்டுட்டாங்க, வாங்கி அடிச்சு வச்சு கேட்டாங்க. 12,000 ரூபா கொடுத்தோம், மற்ற கட்டு வண்டிக்கு இருந்துச்சு, ஏற்ற போட்டு நோண்டி அடிச்சுட்டாங்க. இன்னொரு சால் ஓட்டலாமா? ஆமாம், சரி, ஓகே. இப்பயே வரல, இப்பயே தானே இன்றைக்கே விதைச்சி விட்டுலாம். அது ஏன் திருப்பி வளர்க்கண கடை வந்துட்டு இடங்கள் போயிடும், வந்துட்டா திருப்பி அரை கடை தான் போயிடும். அவ்வளோதாங்க, ஒரு சால் ஓட்டிவிட்டு ரொட்டேட்டர் ஓட சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், கலப்பையிலேயே அவன் கை வைக்க மாட்டான். இந்த வேலையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் அது பாட்டுக்கு போக வேண்டியது, அது பாட்டுக்கு போக வேண்டியது. குட்டாங்க கட்ட ஆரம்பிச்சிருச்சு. டேய், அங்கே தள்ள குட்டாங்க கட்டுதுங்கலாம். ஏகப்பட்ட செராய். அதனால தான் பிச்சு விட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டான். ரொட்டேட்டர் நெட்வொர்க்கில் விட்டுக்கலாம். ஏன்னா வச்சுக்கா டைம் ஆகும். ஓரம் மரம்லாம் மண்ணு தள்ளி விட்றாங்க, வரைக்காதீங்க. தள்ளன வேட்டி வரீங்க அந்த பள்ளத்தில், ஏகப்பட்ட பள்ளம்.
அப்படி வர வேண்டியது உழவு. ஆ ஏய் உழவுலாம் இனிமேட்டு செராயாக முளைக்குதுல்ல, இது 2 தாரம் ஓட்டி போடுங்கல்ல, அந்த காடு மாரி அத்துப்படி ஆகட்டும். ஆ அடுத்த டைமுக்கெல்லாம் இந்த நிதி இந்த கோரைச்சி ஆகாது. கோரங்கிற மாதிரி வந்து அரும்பில்லை, இல்லைன்னா இலவே எடுக்க முடியாது. ரெண்டு மூணு தட்டு அறுத்துக்கிட்டேன். கையாச்சியில் ஓட்டுக்கலாம் 5 கலப்பில் ஓட்டுவோம். 2 மறுக்கு மறுக்கி விட்டேன். 2 மறுக்கலாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ரொட்டேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். எல்லாம் துண்டு பண்ணி போடுவான். அப்புறமேட்டு போட்டு உழவு எடுத்து விட்டுருணும். 5 கலப்பி போட்டு அப்படி தான் உழவு எடுக்க முடியுது. நான் இப்போ ஓட்டின கார் பூரா பார்த்துட்டேன். இப்போ 5 கலப்பு போட்டாலும் மொதல் சாலுக்கு தான் பேக்குது, 2வது சாலுக்கு 5 கலப்பிக்கே சராய மாட்டுது. செராயில் கல்லப்பா உள்ளே போக மாட்டேங்குது. 2வது கீரை போட்டுக்கா, 2வது கீரை குழியில் இறங்கி ஏறும்போது வண்டி வேகம், அந்த கலப்பை இறங்காது. இப்போ பாருங்கள் இறங்கும். அது யாருது காடு? அவ்வளோதாங்க. ஒவ்வொரு சால் ஓட்டி விட்டு அப்புறம் ரொட்டேட்டரில் சோளம் வரைக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கருங்கரை இருக்கிறதுனால வண்டி கலப்பையே உள்ளே நுழையலைங்க, தூக்கி போடுது. மண் பதமாக இருக்குது. 2வது சாலுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இது கலப்பை தாங்க, இது உயரம் முன்ன கை மாட்டுறது. அது நேரம் இல்லாத இந்த கலப்பிக்கு அதிகம் உழவே இல்லைங்க. 5 கலப்பிக்கு ரொட்டேட்டருக்கு இதுக்கு தான் உழவு அதிகமே. மேலே அது ஒயர் மண்டி தான் போடணும். செஞ்சிங்கலாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்பயும் நல்லா தான் ஒர்க் ஆகுது செஞ்சிங்க. அது மேலே தூக்கி போட்டோம்னா நல்லா ஒர்க் ஆகும்ல. நவருங்க. டே வண்டு விட்டு ஓட்டு, அதில் நேரம் போடா. கும்மிடா, மேலே விட்டு போயிடாத. ஏ 2வது கீர் போட்டு இறக்கி விட்றா, போவோம்.
கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு ட்ரைனிங் பத்தலைங்க, ஓட்ட ஓட்ட சரியாக போயிடும். எம்எஃப்ல ஆனால் விட்டு ஆட்டுறான் கண்ட மண்டலாம். கேட்டால் என் வண்டி ஜாதி தாண்டா எனக்கு ஓட்ட தெரியும் அப்படிங்கிறான். டேய் சராய் மாட்டிக்கிச்சு. போடாலாம் ரொட்டேட்டர் மச்சு போடும் எடுத்துக்கிட்டு. தாத்தா நல்லா இருக்கிறாங்கண்ணா. டேய் 2 ட்ராப் போடுறான்டா, 2 தான் திருப்பு கிட்ட திருப்பு வருது. டேய் நாசிக்கு கூடாது அவரை. டேய் டேய் என்ன 2 ஷார்ட்ஸ் எடுக்கிறியா? ஷார்ட்ஸு எடுத்து கொடுறா. டேய் அந்த இடத்துல 2வது கீர் போட்டு ஓட்டு, வளம் வராது, இழுத்துட்டு போயிடும். அந்த ஓரெல்லாம் கொஞ்சம் அப்புறம் காய்ச்சி போட்டா போய் ஜோரம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு தான் ஊழி வாங்கிட்டு வரேன். மழை வருதுன்னு சோளம் வரைக்கும் வேணான்ட்டுங்க, மழை வரலண்ணே. காடு காயிட்டோம், ஒரு தூத்த உள்ள விட்டுன்னு கூட வரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். காட்டுக்காரங்க 70 ரூபாய்க்கு சோளம் விற்கிது. அதெல்லாம் சோளம் வச்சு எவ்வளோ சொல்ல முடியும். அதனால் 2 கால் சேர்த்து விட்டு போகிறேன். டைம் சோளம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேங்க. பாட்டு
நெட்டில் ஒரு சால் விட்றா. கிளம்புறியா? இன்னொரு சால். ஏ 2 சால் ஓட்டுறா, பில்லு மறுக்கட்டும், அப்புறம் சோளம் வரைச்சிக்கலாம். பன்னெண்டு வைடா. அவ்வளோதாங்க, 2 சால் ஓட சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது எல்லாம் நல்லா இருக்குது. பேத்து போட்டோம், சோளம் வரைக்கும் வரைச்சிக்கலாம், ஒரு 2 நாள் போட்டோம். அவசரப்பட்டு விரைக்காதீங்க, ஏன்னா காஞ்சி இப்போ சும்மா சினுக்குன்னு இருக்குது. பேஞ்சா தான் பேயிட்டு 2 நாள் கழிச்சு ஓட வரைக்கலாம். அடியில் ஈரல்ல. சரிங்க, நான் போய் எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 சால் ஓட்டி போட்டாச்சு. வெறும் செராயி, ஒன்றும் பண்ண முடியல, மாட்டிச்சு பாருங்கள், அவ்வளோதான். சரிங்க, அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே